நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா, அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லிட்டேன். இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கு, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணுமா? தம்பி, நான் அன்றாயிரம் போட்டு 6 மாசம் ஆச்சு, எனக்கு ஒரு 2000 தருவியா? 2000 தானே இப்பவே அவுத்து தர்றேன். அது வேண்டாப்பா, நம்ம பழனிசாமி இல்ல, அவன் கோபுரம்ல கட்டிருக்கான், அவன் பையன் போடுறானே 2000, அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு வந்து தர்றேன். ஒரு கிளாஸ் போட்டு வைங்க. போட்டு வைடா. சரி. இந்தாங்கண்ணா, போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பன் மகனு சேர்ந்து டின்னு கட்டிடுவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. அடி, யார் அந்த நாயே? குடி குடி ராசா. வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா வீட்டு காசுல ஒண்ணும் குடிக்கல. அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா? அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வ? எதுவா இருந்தாலும் தெருவுல வச்சு பேசாத, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வா பாத்துக்கலாம். போடி ஆம்பளை போடி. எப்படி கொடுமை பொண்டாட்டியா? விளையா ராஜா. கை விடுங்க. நீங்க தவல் வித்தாங்கிறத காட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பேரு பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா, அவதாயா என்ன அடிச்சுட்டா? நீ தவல் வித்துவானா இல்ல தவலை வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்கிற நீ. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பு வச்சு குடிச்சு போடுவேன், தெரியுமில்ல? தெரியாதுங்கம்மா, உங்க புருஷனை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். உனக்கு சிப்பி எலும்பு வேணுமா வேண்டாமா? வேணுங்கம்மா. கிலோ என்ன விலைங்க? பட்டு எப்படி என் நடிப்பு பிரமாதம் இல்ல? பைய அண்டடாயரா, இத வச்சு அப்பனை மகனையும் ஆட்டிப்பட மாட்டேன். ஆட்டி பஞ்சமி, நான் ஜம்பிங். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், யார் உனக்கு மாமா? நீதான்ப்பா. புருஷனோட தகப்பனை மாமேன்னு சொல்லாம சித்தப்பன சொல்லுவாங்க. யார் உனக்கு புருஷன்? உங்க மகன்டே. அப்படி போட்டு காய்ச்சே. என்ன சொல்ற? உட்காருங்க சொல்றேன். அட உட்கார்ப்பா, கதை நல்லா இருக்கும் போல இருக்க. உட்கார்ந்தாச்சு. சொல்லு தாயி. நேத்து ராத்திரி ஒரே இருட்டா இருந்தது. ராத்திரினா இருட்டா தான் இருக்கும். புயல் காத்தோட பயங்கர மழை பெஞ்சுச்சா, அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் அப்படியே கதவை திறந்தேனா, இருட்டுக்குள்ள ஒரு உருவம் சரி அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ள வந்துருச்சு. பார்த்தா உங்க மகே. அந்த நேரத்துல இந்த பையன் அங்க இருக்கு வந்தான். அவன் தான் பேச விடாம தள்ளிட்டே போயிருக்கானே, அதையாம்பா நோண்டி நோண்டி கேக்குற? என்னைய பேசவே விடல. இன்னும் ஒரு பாய்ச்சல். யார் மேல? என் மேல. அடே, கதையில இப்பதான் சூடு பிடிக்குது. சொல்லு சொல்லு. எங்க தாத்தா தடுக்க வந்தாங்க. ருஷன் ஒரு கொத்து ஒரு அடி. ஓஹோ, முதல்ல ஃபைட், அப்புறம் ரேப்பா? ரொம்ப டாப்பு. அப்புறம் எங்க பாட்டி ஓடி வந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு அடி. யாரம்மா? எங்க பாட்டி. உங்க பாட்டிய நம்ம பையன் அடிச்சு விட்டானா? எங்க அவ ஏன் சிப்பியரம காட்டிடுவான்னு நானே பயந்து பயந்து திர்றேன். அவளை போய் நம்ம பையன் கும்மா குத்து குத்துறானா? நல்லா சுத்திரியம்மா, சுத்து சுத்து. உங்க மகே உங்களுக்கு பேரும் பிறக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல? மாமா, இன்னைக்கு நல்ல பசி, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. குடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா, என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோவமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா, பொம்பளை பார்த்தோன்னு மேல விடுற. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? நீ செட்டப் பண்ணிட்டியா? ஐயோ, செட்டப் பண்ணுவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணிட்டியான்னு கேக்குறாயா? ஏதோ நாக்கரிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய படியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாருன்னு கெடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ மாப்பிள, இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ, விசிலு ரவுடி குடுக்க கூடாது.
போதுமா ஆதாரம்? உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும்? டேய் கொணக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தேன், நான் விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இதை நீ மாமா அவங்கிட்ட என்ன குசு குசு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டு வரைப்ப போல இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற 2000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம். நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது வைய, வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா, வாழ்க்கையில யாருமே 100,000 போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னுமா அவன் சாப்பிடு. என்னது, எதிரில யாருமே இல்ல, இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ, அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல்ல. ஊட்டுங்க. ஓ ஓ, என்ன சோளா ஊட்டுறீங்க, முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க. குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. ஐயோ, பெருந்தட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் இருக்க, நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம். என்ன மாப்பிள்ள, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க, அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ்ஸ் லவ் இருட்டி. ஏங்குறேன், என் பேத்தி கெட்டிக்காரி. நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டாளே. பொண்ணு யாருன்னு பாக்குறீங்களா? என் பேத்தி, என் மகனோட பொண்ணு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பட்டமா ஆறுண்டு? கர்மத்தை செஞ்சுபிட்டு காதவழி ஓடிட்ட விட்டுரும. விதைச்சது முளைக்கணும், முளைச்சது விளையணும், விளைஞ்சத மறுபடியும் விதைக்கணும், விதைச்சது மறுபடியும் முளைக்கணும். இதுதான் என் மனுஷ பிறவியோட லட்சணம். மனுஷன் தான் செத்து போவானே தவிர மனசறிஞ்சு விதைச்ச உறவு சாகாதியா. இதுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நீ என்கிட்ட பேச மாட்டியா? எதுக்காக இந்த ஊருக்கு வந்த?
எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? எதுக்காக என் மேல ஆசைப்பட்ட? நான் சொல்றேன் ஐயா, உங்க அப்பா ஒரு துரோகி. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. பாட்டி, நம்ப முடியல இல்ல? உங்க ஆத்தா செத்துட்டான்னு சொல்லி ஒன்னையும் இந்த உலகத்தை நம்ப வச்சிருக்காரு. உங்க ஆத்தா சாகலையா, உசுரோட தான் இருக்கா. பாட்டி, எங்க அம்மா எங்க இருக்காங்க பாட்டி? எங்க இருக்கான்னு கேட்காதய்யா, எப்படி இருக்கான்னு கேளு. ஒரு நாள் 2 நாள் இல்லையா, இந்த 20 வருஷமா பச்சை பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டா போதும் உங்க ஆத்தாளுக்கு பித்து பிடிச்சிரும். ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அலையிறாயா. எப்படி இருந்தவ புள்ளைய கொடு, நான் கொடுக்க புள்ளைய கொடு, கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்க மாட்டேன். புள்ளைய கொடு, புள்ளைய கொடு,